தனது 6வது வயதிலேயே 1330 திருக்குறள்களையும் மனப்பாடம் செய்த பெருமைக்குரிய தேச மங்கையர்க்கரசியாரின் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி தருமாறு நமது பள்ளியின் தாளாளர் திரு உயர் எஸ் அசோக்குமார் ஐயா அவர்களின் பெயரை நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை தமிழ் பாடம் பயின்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற தேச மங்கையர்க்கரசியார் தேவாரம், திருவாசகம் போன்ற தமிழ் பதிகங்களில் கரை கண்டவர். தமிழே உருவான இவரது சொற்பொழிவு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழை போற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவிகள். நம் பள்ளி நிர்வாகம் அழைத்ததன் பேரில் தங்களது பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்நிகழ்ச்சிக்கு பல பெற்றோர்களும் பொதுமக்களும் கூட வந்திருக்கிறார்கள். வந்தவரை வரவேற்பது தமிழ் மரபல்லவா, மரியாதை அல்லவா? வித்யாலட்சுமி பள்ளி சுடராக அமைதியை உருவாக புன்சிரிப்பையே தனது அணிகலனாக பெற்று விளங்கும் தலைமை பொறுப்புக்கு பொருத்தமான நல்ல உள்ளம் படைத்த நமது பள்ளியின் முதுநிலை முதல்வர் திரு உயர் ஜே ஜாப்பஸ் சந்திரசேகர் ஐயா அவர்களை வரவேற்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோரும் நல்ல வண்ணமாக வாழலாம் என்ற சிறப்பு சொற்பொழிவை கேட்க இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் வித்யாலட்சுமி பள்ளிகளின் சார்பிலே இந்த மாலை நேரத்தின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்புமிகு சொற்பொழிவு நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் அவர்களை நம் அனைவர் சார்பிலே அன்போடு நான் வரவேற்கின்றேன். அதோடு இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் நம்முடைய வித்யாலட்சுமி பள்ளியினுடைய உதவி தலைவர் அவர்களையும் நிர்வாக மேலாளர் அவர்களையும் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியினுடைய முதல்வர் அவர்களையும் நம்முடைய மெட்ரிக் பள்ளியினுடைய மேல்நிலை வகுப்பு முதல்வர் அவர்களையும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய உயர்நிலை வகுப்புகளின் கூற்று நடத்தினர் அவர்களையும் கூட இந்த நேரத்தில் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய அழைப்பை ஏற்றி இந்த இடத்திலே அதிக அளவில் வந்திருக்கும் பெற்றோர்களை விசேஷமாக நான் பள்ளியின் மேலாண்மை சார்பிலே அன்போடு வரவேற்கின்றேன். அற்புதமான மாணவ செல்வங்கள் யாவரையும் இந்த நிகழ்வுக்கு நான் அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய பள்ளியிலும் சிபிஎஸ்இ பள்ளியிலும் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக ஊழியர்களையும் கூட மிகவும் அற்புதமாக இந்த கூட்டத்திற்கு நான் அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே நமக்கு அற்புதமான சொற்பொழிவினை நிகழ்த்தவும் கருத்தொழுக்களை வழங்கவும் நம் மத்தியில் வந்திருக்கும் தேச மங்கையர்க்கரசி அம்மா அவர்களை பள்ளியின் சார்பிலே வரவேற்கும் வகையில் நம்முடைய பள்ளியின் உதவி தலைவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறோம்.
அதைத் தொடர்ந்து பள்ளியின் நிர்வாக மேலாளர் அவர்கள் மாலை அணிவிக்கவும், தொடர்ந்து நம்முடைய மேல்நிலை வகுப்பு முதல்வர் அவர்களும் நம்முடைய உயர்நிலை வகுப்பு கோஆர்டினேட்டர் அவர்களும் அவர்களை அன்போடு வரவேற்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து வந்திருக்கும் அவருடைய அன்பு கணவர் சக்தி சுப்பிரமணியம் அவர்களை நம்முடைய பள்ளியின் தாளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அனைவரும் ஒருமுறை கரவல் இழுத்து இருவரையும் நம்முடைய பள்ளியின் சார்பிலே அன்போடு இந்த மாலை நேரத்தில் நாம் வரவேற்கின்றோம். இந்த நாளுடைய தலைப்பு எல்லோரும் நல்ல வண்ணமாக வாழலாம் என்பது. வாழ பிறந்தவன் மனிதன், எல்லோரும் நல்ல வண்ணமாக வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்றவர், செயல்படுத்துகின்றவர், வழி நடத்துகின்றவர் இறைவன். எனவே அவரோடு நெருங்குவதற்கான ஒரு சொற்பொழிவை நாம் கேட்ப இருக்கின்றோம். அதற்கு ஆயத்தப்படுவோம். வந்த உங்கள் அனைவரும் மீண்டுமாக கூட வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. தனக்கே ஒரு தனித்துவத்தோடு தெளிவாக ஒருவர் பெயரை கூட விடாமல் இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் உலமாற வரவேற்ற நமது பள்ளியின் முதுநிலை முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றிகள் உரித்தாகட்டும். பிறரை பற்றி மட்டுமே நினைக்கின்ற அருளுள்ளம் கொண்ட, எப்போதும் சிவனை சிந்தையிலே வைத்து பூசிக்கிற அன்பே உருவான எங்கள் கருணை ஊற்று, அழகான சிரிப்புக்கு சொந்தக்காரர், பழுத்த ஆன்மீகவாதி, எங்கள் உள்ளம் தொட்ட மாமனிதர், நமது பள்ளியின் தாளாளர் எஸ் அசோக்குமார் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். நம்முடைய பள்ளி வளாகத்திலே இந்த 64வது நாயன்மார் என்று எல்லாரும் போற்றப்படக்கூடிய வகையிலே நமது மாவட்டத்தினுடைய சுவாமிகள் வாரியார் அவர்களால் மதுரையிலே பிறந்திருக்கின்ற இந்த செல்ல குழந்தையாக இருந்தபோது சிறிய வயதிலேயே இவர்தான் தனக்கு பிறகு நல்லவராக நல்ல முறையிலே இறைவனை பற்றி மக்களுக்கு விழிப்புற செய்வார் என்பதை அவர் ஞானத்தால் அறிந்த காரணத்தினாலே அவர் இறைவனுக்கு சேர்வதற்கு முன்பாக தன்னுடைய மாணவி என்று மக்கள் எல்லோரும் அறிய வண்ணம் அவர்கிட்ட பல பேர் இருந்தாங்க. ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் யார் சிறந்த மாணவி என்று. அந்த வகையில் சிறந்த மாணவி என்று தேர்ந்தெடுத்து மக்களுக்கெல்லாம் என்னுடைய மாணவி இவர்தான் என்று அவர் சொல்லிவிட்டு சென்ற அற்புதமான மதுரை மகள் நமது பள்ளிக்கு திருமதி தேச மங்கையரசி அவர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பிலே அற்புதமான கருத்துக்களை சிந்தனை செய்ய வைக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல இருக்கிறார். நாமும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வயதிலேயே இறைவனை பற்றி பேசியிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார், உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஓய்வே கிடையாது என்றால் அவர் எந்த அளவுக்கு இறைவனுடைய அருளை பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். நாம் பணத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், அவர் அருளை மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறார். இறைவனிடத்தில் அருளை எப்படி பெறுவது என்று மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அற்புதமாக நம்மிடத்திலே பேச வந்திருக்கின்ற திருமதி தேச மங்கையரசி அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் நமது செல்லாமக்கம் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாகவும் அவரை வருக 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 என வரவேற்பதில் மக்களுக்கு மகிழ்ச்சியடைகின்றேன். உங்களுடைய வருத்த கடவுளையே அவரோடு நல்ல கணவராக அவரோடு இருந்து மிக துணையாக பலமாக இருந்து கொண்டு குடும்பமும் நல்ல முறையிலே குடும்பத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற திருமதி தேசமயரசுடைய கணவர் அவர்களை இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்பதை நாம் மற்ற மகிழ்ச்சியடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பெற்றோர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம்.
அதனால் பெற்றோர் எல்லாரும் வர வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மொபைல் மூலமாக செய்திகளை கொடுத்தோம். அந்த வகையில் பெற்றோர் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். எங்கெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவு நடக்கிறதோ அங்கெல்லாம் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு நாம் அந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்கு சென்று விட வேண்டும். வாழ்க்கையிலே ஆன்மீகம், சொற்பொழிவு, சத்சங்கம் தான் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அந்த வகையில அற்புதமாக மாற்றக்கூடிய ஒரு இடம் ஆன்மீகம், சத்சங்கம் என்றக்கூடிய இடம். அந்த வகையில இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு வந்திருக்கின்ற அத்தனை பெற்றோரையும் வருக வருக என வரவேற்பிலே மற்ற மனுஷரிக்கின்றேன். எங்களுடைய முதல்வர் அவர்கள், அட்மின் மேனேஜர் அவர்கள், எங்களுடைய ட்ரஸ்டுடைய பொருளாளர் அவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுடைய கடினமான உழைப்பினாலேயும் எல்லா மக்களும் வர முடியாதவர்கள் கூட பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் மொபைல் மூலமாக என்று நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு ஒரு முதல்வராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனை போன்று இங்க வந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியை எல்லா மக்களும் பார்க்கின்ற வகையிலே அவர் அற்புதமாக இங்கே நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் வீட்டில் இருந்து கொண்டே நம்ம செய்திகளை நாம் நடக்கின்ற எல்லா விஷயத்தை பார்க்க முடியும். லைவ் ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய வகையிலே சிபிஎஸ்இ முதல்வர் அவருடைய பணிக்கு நெஞ்சாறு நன்றியை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிற மற்ற மனுஷர்கள். மேலும் நானும் எலக்ட்ரானிக்ஸ் வேலூர் அவர்கள் நாம் கூப்பிட்ட போதுதான் உடனடியாக நம்மோடு வந்து நம்முடைய சவுண்ட் சிஸ்டம் சரியாக சொல்லுவேன், உடனடியாக வந்து விடுவார். காலையில போன் பண்ணி சொன்ன உடனடியாக வந்த நானும் எலக்ட்ரானிக்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே வணக்கத்தையும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என் இனிய குழந்தைகளே, செல்ல குழந்தைகளே, 4 மணிக்கு சரியாக ப்ரோக்ராம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னோம். நம்முடைய மேடம் அவர்கள் 3:30 மணிக்கு வந்து கார்ல இருந்து உட்காந்துட்டாங்க. எவ்வளவு பங்க்சுவாலிட்டின்னு பாருங்க. நான் 4 மணிக்கு ப்ரோக்ராம் 3:30 மணிக்கு வந்து ரெடியா வந்து உட்காந்துட்டாங்க. வண்டியில உட்காந்துட்டாங்க ரெடியா. நாம் அழைத்த உடனே காலதாமதம் செய்தோம். உடனே அவர் ரெடியாக வந்து விட்டார். இந்த தலைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும், உன்னால் பிறர் சந்தோஷம் அடைய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கிறது. இந்த மனித பிறவியை கொண்டு என்னை நீ நெருங்குவா, என்னை அடை என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் எல்லோரும் எப்படி உயர வேண்டும், எப்படி நாம் உயர வேண்டும், இந்த அற்புதமான செய்திகளை அவர் சொல்ல காத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் நான் என் உரையை இத்துடன் நிறைவு செய்து அவர் பேச நாம் கேட்கலாம். அவர் எத்தனை மணி நேரம் பேசினாலும் நம்ம கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். அதனால நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. மதிப்புக்குரிய திருமதி தேசமங்கையரசி அவருடைய இனிமையான அவருடைய பேச்சு கேட்கணும் சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் நம்ம டிவியில பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவரை. அவர் நமது பள்ளி வளாகத்திற்கு வந்து ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர் செல்வங்கள் எல்லோரும் அவர் நான் ஏற்கனவே சொன்ன போன்றாங்க. நம்முடைய மரகமேனன் முத்தையா அவர்கள் வந்து பேசிய பொழுது மதிப்புக்குரியவர் மாணவர்கள் எல்லாம் கருத்து குறிப்புகளை எழுதி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னாங்க. 2 மாணவர்கள் தான் கொடுத்திருந்தீங்க. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லா மாணவர்களும் கேட்கின்ற மாணவர்களுக்கு என்ன புரிந்ததோ, எதை நீங்கள் அனுபவித்தீர்களோ அந்த செய்தியை நீங்கள் எழுதி எங்களுக்கு இங்கே நம்முடைய தமிழ் ஆசிரியர், உங்களுடைய தமிழ் ஆசிரியர் இடத்துல சேர்த்து விடுங்கள். அதற்கு நல்ல கருத்துக்களை மாணவருக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் பரிசு கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லி மீண்டும் நம்முடைய திருமதி தேசமங்கையரசி அவர்களுக்கு நான் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.